ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மணத்தக்காளி கீரையை வச்சு பொரியல் செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி தொக்கு செஞ்சுருக்கீங்களா? ஆமாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இலைகளெல்லாம் உருவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 5 பல்லு பூண்டு, கையளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு வானலில் சூடு பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு எடுத்து வச்சுருந்தது, அதே மாதிரி வெங்காயங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் போட்டுக்கிறேன். 4 வரமிளகா, ஒரே 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சு இந்த கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு 5 மினிட்ஸ் கழித்து விட்டுட்டு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி வானல் சூடு பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய், 2 வரமிளகா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இதையும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டு ஆஃப் பண்ணுங்கள். சுடுசாதத்துக்கு இந்த மாதிரி தொக்கு வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி பனைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக கீரை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.